லாவா அக்னி 3 iQOO z9s 5G இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைலை நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பற்றி ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணலாம். டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே சேம் 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1800 நிட்ஸ் iQOOலையும் 1200 நிட்ஸ் லாவாலையும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iQOO கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் லாவாவில் நமக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் லாவா தான் பெட்டராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியூவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க லாவாவில். இதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் லாவான்னு வரும்போது. ஸோ டிஸ்பிளேக்கு கண்டிப்பாக லாவா அக்னி 3 தான் பெட்டராக இருக்குது. ஸோ நான் லாவாவுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. லாவாவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் OIS கொண்ட சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ரியர் சைட் கேமரா மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டெலஃபோட்டோ சென்சர் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்க முடியாது. கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லாவா அப்டேட் கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபி கேமராவுமே ஆவரேஜாக இருந்தது, பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்டு iQOO z9s பொறுத்த வரைக்கும் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் OISம் இருக்குது. நல்ல கேமராஸே, அதாவது நல்ல ஃபோட்டோஸே இதை வெளிப்படுத்துச்சு. பட் இங்கே வைட் ஆங்கிள் கூட இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. 20,000 வைட் ஆங்கிள் கொடுக்காதது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வைட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOOவே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. லாவாவில் நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது, டெலஃபோட்டோ இருக்குது, அண்டு பிரைமரி கேமராவும் இருக்குது. கொஞ்சம் ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 20,000 செக்மெண்ட்னா வைட் ஆங்கிள் இருக்கணும். ஸோ iQOOவில் கொடுக்கல, லாவாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாவாவுக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. ரெண்டு மொபைலுமே நமக்கு சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 7300 அப்படின்றது. லாவாவில் டியூவல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இங்கே Dimensity 7300X அப்படின்ற ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் என்னமோ சிமிலராக தான் நம்ம இருக்கும். Android 14 தான் ரெண்டு மொபைலே லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி 2 வருஷம் Android அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ரெண்டு மொபைலுமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 14 5G பேண்ட் லாவாலையும் 9 5G பேண்ட் iQOOலையும் கொடுத்துருக்காங்க. iQOOல LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. லாவாவில் LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராகவே இருக்கும் நமக்கு லாவா. என்ன தான் அது நோட்டீஸ் பண்ணுற வகையில் இல்லைனாலும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்கும். ஸோ ரெண்டு மொபைலுக்குமே நான் ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம் நம்ம. லாவாவில் 5000 mAh பேட்டரி, 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. iQOOல 5500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்டரான சார்ஜர் வேணும்னா நீங்கள் லாவா சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா நிறையா வேணும்னா iQOO சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன் நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. ரெண்டு மொபைலுமே 3.5mm ஆடியோ ஜாக்கும் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்றது ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. 8GB 128GB ரேம் தான் ரெண்டு மொபைலோட பேஸ் ஆப்ஷனுமே. iQOO 20,000 சேல் பண்ணுறாங்க, லாவா 21,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ 1000 அதிகமாக இருக்குது லாவா. ஓகே நண்பா, ரெண்டு மொபைலோட கம்பேரிசனையும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமானு பாருங்கள். அந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்குது. பட் டியூவல் டிஸ்பிளே லாவாவில் பெட்டராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா ஹார்ட்வேர் வைஸ் லாவா பெட்டராக இருந்தாலும் சாஃப்ட்வேர் வைஸ் iQOO கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸை சொல்கிறேன். ஸோ வைட் ஆங்கிள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வைட் ஆங்கிளும் டெலஃபோட்டோவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாவா சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்குது. பட் லாவாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும்னா நீங்கள் iQOO சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக வேணும்னா லாவா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கம்பேரிசன் நண்பா. ஒரு 1000 கம்மியாக வேறு கிடைக்குது iQOO. ஸோ உங்களோட முடிவு என்ன அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.